இன்னைக்கு நம்ம ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ண போறோம் அப்படிங்கறத கிளியரா பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரிங் பிளவுஸ் அப்படின்னா, அதாவது மெஷின் எம்ப்ராய்டரி அப்படின்னா நார்மல் பிளவுஸ் மாதிரியே நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது பாருங்க, நார்மல் எம்ப்ராய்டரிங் பிளவுஸ். சரிங்களா? இது மாதிரி இருக்கும் பொழுது நீங்க எந்த ஒரு ஸ்டோன்ஸுமே இருக்காது, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் மட்டும் தான் இருக்கும். இது மாதிரி த்ரெட் மட்டும் நீங்க ஒர்க் பண்ணும் பொழுது தாராளமா நீங்க வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆரி ஒர்க் பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பீட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரிங்களா? இதுல மிரர் ஒர்க்கும் நம்ம வந்து பண்ணலாம். இது மாதிரி மிரர் ஒர்க் பண்ணும்போது சரி, பீட்ஸ் வந்து அதிகமா இருக்கும் பொழுது சரி, இது மாதிரி ஃபுல் ஹேண்ட்ல பண்றீங்க, இது வந்து ஆஃப் ஹேண்ட். சரிங்களா? நீங்க எல்போ அல்லது 3/4 இந்த மாதிரி பண்ணும் பொழுது இந்த இடத்துல ஃபுல்லாவே நீங்க வந்து ஒர்க் பண்ணி இருக்கும் பொழுது இந்த இடத்துல எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து கிளியரா பார்க்க போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல அவங்க வந்து ஹேண்ட் ஒர்க் தான் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா? ஹேண்ட் ஒர்க்ல ஒரு நூல் வந்து நம்மளுக்கு கட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் தொடர்ச்சியா அந்த நூல் வந்து எடுத்துட்டு வந்துடும். ஆக நம்மளுக்கு அந்த நூல் எடுக்காம இருக்கணும். அதே சமயத்துல அந்த இடத்துல பீட்ஸை வந்து கட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து இன்னைக்கு கிளியரா பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நார்மல் பிளவுஸ் வந்து எனக்கு ஸ்டிச் பண்ண தெரியும், அதே போல லைனிங் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன். அடுத்து பாத்தீங்கன்னா சிம்பிளான டிசைன் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன். ஆனா டெய்லரிங் ஷாப்க்கு வர கஸ்டமர் பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுக்காக இது மாதிரி எம்ப்ராய்டரிங் ஒர்க் பண்ணி எனக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு தெரியாது அப்படின்னு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது நீங்க பயப்படவே தேவையில்லை. மெஷின் எம்ப்ராய்டரிங்கா இருந்தாலும் சரி அல்லது ஆரி ஒர்க்கா இருந்தாலும் சரி, எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கறத வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கோம். சரிங்களா? அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க அப்படியே மார்க் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஷாப்ல ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. அதே போல ஆரி ஒர்க்கும் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நீங்க கட் பண்ணி நார்மல் பிளவுஸ் மாதிரியே நீங்க வந்து ஸ்டிச் பண்ணலாம். எம்ப்ராய்டரிங்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதங்கள் இருக்கு. சரிங்களா? நார்மலா நம்ம வந்து மெஷின் ஒர்க் பண்றது ஒரு விதம். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஃபுல்லாவே வந்து ஸ்டோன்ஸ்ல ஒர்க் பண்றது ஒரு விதம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மிரர் ஒர்க். சரிங்களா? மிரர் ஒர்க் பண்ணலாம். அடுத்து த்ரெட்ல பண்ணலாம். சரிங்களா? த்ரெட்டும் நம்ம ஸ்டோன்ஸும் மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். சரிங்களா? நம்மளோட கிரியேட்டிவிட்டி பொறுத்து தான். நீங்க மாடல்ஸ் வந்து நெட்ல எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னாலே அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு நம்ம பீட்ஸால ஒர்க் பண்ண பிளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பட்டு சாரிக்கு பார்த்திங்க அப்படின்னா ரன்னிங் ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலை. சரிங்களா? செப்ரேட்டாக சில்க் காட்டன் வந்து எடுத்து 1.25 மீட்ரு சரிங்களா, நம்மளுடைய ஸ்லீவுக்கு லென்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நார்மலாக 1 மீட்டர் எடுத்திங்கன்னா போதுமானது. இது மாதிரி எடுத்து நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ அந்த மார்க்கிங்கில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க் பண்ண மெட்டீரியலை எப்படி நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம மெட்டீரியல் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த அளவுகள் வந்து சரியாக ஒர்க் பண்ணியிருக்காங்களா நம்ம ஒரு கிளான்ஸ் வந்து செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இதனுடைய லைனிங் கிளாத்தை வச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ணோம் இல்லைங்களா? அந்த மார்க்கிங் வந்து சரியாக இருக்கா, நம்ம போட்ட இடத்துல சரியாக இருக்கா, அளவுகள் வந்து அதுக்கு உள்பக்கமாக கரெக்டாக மார்க் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பாருங்கள், நம்ம கட் பண்ணுறது ஒரு 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிறத பொறுத்து எக்ஸ்ட்ரா தான் வந்து நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறத பொறுத்து எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கோங்க. சரியான அளவை விட எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது மாதிரி பேக் பார்ட் வந்து கட் பண்ணுறோம். பேக் பார்ட் வந்து ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அதே போல் நம்ம ஃப்ரண்ட்டு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே போல் சரியான அளவை விட 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சரிங்களா கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 10 பாயிண்ட் அல்லது 20 பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா தான் ஃப்ரீயாக இருக்கும், நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் சரி அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி. நெக்ஸ்ட்டு ஸ்லீவையும் இது போல் கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சென்டராக வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா கிளாத் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால கரெக்டாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்லீவில் ஃபுல்லாகவே வந்து பீட்ஸ் இருக்கிறதுனால நல்ல வெயிட்டாகவே இருக்கும். சரிங்களா? ஏன்னா அவ்வளோ பீட்ஸ் வந்து நம்மளுக்கு உள்ளார ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதனால் நல்ல வெயிட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கவனமாக வந்து ஸ்டிச் பண்ணும் பொழுது கவனமாக ஹேண்டில் பண்ணணும். இந்த பாட்டை நம்ம பட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லீவ் பார்ட் ரெண்டும் நம்ம கட் பண்ணிட்டோம். அதே போல் ஃப்ரண்ட்டும் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டும் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போது பேக் பார்ட் வந்து முடிச்சிட்டோம். ஃப்ரண்ட்டில் இன்னொரு பார்ட் இருக்குது பார்த்திங்களா, ரைட் சைடு வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ லெஃப்ட் சைடு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே போல் எக்ஸ்ட்ராவே கிளாத் விட்டு இது போல் கட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெண்டுமே பார்த்திங்கன்னா ராங் சைட் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம்.
இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். பேக் பார்ட்டினுடைய ராங் சைடு வந்து எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் வந்து நல்ல லென்த்தியாகவே எடுத்துக்கோங்க. இதில் கரெக்டாக சென்டர் பார்த்து கேன்வாஸுடைய சென்டரையும் மெயின் கிளாத்துடைய சென்டரையும் கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சைடில் நகராமல் இருக்க இது மாதிரி பின் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் 3 சைட்லேயுமே போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நெக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் சிரமமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் 2 அதாவது ரெட்டை மிதியை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் சிங்கிள் ஃபுட்டு சரிங்களா ஒத்த மிதியை வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. நான் ஒத்த மிதியில் தான் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த பீட்ஸ் வந்து உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சிங்கிள் ஃபுட்டு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் சிங்கிள் ஃபுட்டில் இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத்தினுடைய மேல் பக்கத்தில் சரிங்களா நல்ல பக்கத்தில் இது மாதிரி லைனிங் கிளாத்துடைய நல்ல பக்கத்தை இது மாதிரி வச்சுக்கிறோம் சரிங்களா. அதே போல் கழுத்து அகலத்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஹேர்கட் கொடுத்துருக்கோம், இருந்தாலும் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு அளவுகள் மாறாத மாதிரி கரெக்டாக வந்து சென்டரில் பின் போட்டுக்கோங்க. அப்போ தான் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மாறாமல் இருக்கும். தேவைப்பட்டால் சைட்லேயும் வந்து பின் போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் லெஃப்ட் சைடோ அல்லது ரைட் சைடோ கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அளவுகள் வந்து மாறிடும் இல்லைங்களா. அதனால் இப்போ பாருங்கள், கேன்வாஸில் ஆல்ரெடி நம்ம ஸ்டிச்சஸ் தெரியும் இல்லைங்களா, அதே தையல் மேலே மறுபடியும் வந்து தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தையும் நம்மளுடைய கேன்வாஸையும் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணோம். இப்போது லைனிங் கிளாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இதே மெத்தடு தான் நம்ம நார்மல் ப்ளவுஸில் கேன்வாஸ் வந்து நெக் பகுதிக்கு வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இதே மெத்தடில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைனிங் அதாவது சுடிதார் வந்து லைனிங் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ இதே மெத்தடு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போது கழுத்து பகுதி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நம்ம வந்து கட் பண்ணிடுறோம். உள்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஹேர்கட் கொடுத்துக்கலாம். நம்ம லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக திருப்பும் பொழுது சுருக்கங்கள் இல்லாமல் நெக் பகுதி நீட்டாக ஃபினிஷிங் நீட்டாக வர்றதுக்காக இது மாதிரி ஹேர்கட் வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. இப்போ பின் எடுத்துகிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கேன்வாஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சரியாக வந்து 1 இன்ச் அல்லது ஒரு 3/4 இன்ச் இருந்தது அப்படின்னா போதுமானது. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை ஃபுல்லாகவே வந்து இது மாதிரி கட் பண்ணிடுங்க. கேன்வாஸ் ஃபுல்லாகவே கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை உள்புறமாக வந்து திருப்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். லைனிங் கிளாத்தில் படுற மாதிரி சரிங்களா, மெயின் கிளாத்தில் படாதவாறு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. படிமான தையல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே வந்து உள்புறமாக இது மாதிரி லைனிங் கிளாத்தை திருப்பி விட்டுக்கலாம். சென்டரில் நம்மளுக்கு கேன்வாஸ் இருக்கும். நெக் வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கும். ஆல்ரெடி வந்து அவங்க ஸ்டிச் பண்ணும் பொழுது லைட்டாக ஒரு பேப்பர் மாதிரி வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம வந்து லைட்டாக ஒரு கேன்வாஸ் வைக்கும் பொழுது நெக் வந்து நல்லா எடுப்பாக இருக்கும் சரிங்களா, நல்லா ஃபிட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். பாருங்கள், நெக் பகுதியோட கார்னரில் செயின் ஸ்டிச் வந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா நம்ம தையல் போடணும் அப்படிங்கிறதுக்காக செயின் ஸ்டிச் வந்து ஒரு 2 அல்லது 3 ஸ்டிச்சஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரிங்களா. அந்த ஸ்டிச்சஸ் மேலே நம்ம வந்து இப்போது தையல் போடுறோம். சிங்கிள் ஃபுட்லேயே வந்து தையல் போட்டுக்கோங்க. அதுதான் வந்து ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும், நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாகவே நெக் பீஸை வந்து கொஞ்சம் பொறுமையாகவே வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைட்டாக வந்து நீடில் அந்த ஸ்டோன் மேலே பட்டுருச்சு அப்படின்னாலும் ஸ்டோன் வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால் கொஞ்சம் கவனமாக பொறுமையாகவே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பீட்ஸில் ஒரு நூல் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா வந்து அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்துடும் சரிங்களா. அதனால் கொஞ்சம் பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக் பகுதி மட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸே நம்மளுக்கு வந்து ரெடியான மாதிரி. ஓகே, இப்போ நம்ம வந்து நெக் பகுதி ஃபினிஷ் பண்ணிட்டோம் சரிங்களா. மேலே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனிங் கிளாத்தை கார்னர்லேயே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நீங்கள் தேவைப்பட்ட அது மாதிரி பின் போட்டு நகராமல் இருக்கிறதுக்காக பின் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க.
இந்த ஷோல்டர் பக்கத்தில் நம்மளுக்கு பீட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பீட்ஸை வந்து எடுத்து விட்டுறணும் சரிங்களா. ஏன்னா நம்மளுக்கு தையல் போடும்பொழுது அந்த இடத்துல கேப் வந்தது அப்படின்னாலும் சிரமமாக இருக்கும். அதை நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம வந்து எடுத்துடலாம் சரிங்களா. இப்போ நம்ம கார்னரில் லைனிங்கோட கார்னர்லேயே வந்து தையல் போட்டுக்கலாம். இது மாதிரி அடிப்பக்கத்தில் அதாவது மெயின் கிளாத்தில் வந்து சுருக்கங்கள் இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்டு போட்டுக்கோங்க. மேல் பக்கம் நம்ம சுருக்கங்கள் இல்லாமல் பார்த்துக்குவோம். பட் ஆனால் மெயின் கிளாத்தில் சுருக்கங்கள் இல்லாமல் அந்த விரலில் லைட்டாக வந்து நகர்த்தி விட்டு போட்டுக்கோங்க சரிங்களா. ஏன்னா வெளிப்பக்கம் வந்து நம்ம கவனிக்காமல் இருப்போம், அதாவது மெயின் கிளாத்தை நம்ம கவனிக்காமல் இருப்போம், அதனால சுருக்கங்கள் ஆயிரும். ஆக கவனமாக எடுத்து விட்டு தையல் போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் எல்லா சைட்லேயுமே நீங்கள் வந்து பின் போட்டு கூட தையல் போட்டுக்கலாம். இது மாதிரி கார்னர் ஃபுல்லாக தையல் போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்தோட எட்ஜ்லேயே வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் உள்பகுதியில் எப்பவும் போல் சரிங்களா, பேக் பார்ட்டில் நம்ம கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதே போலவே கேன்வாஸ் வந்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அகலமாக வச்சுக்கோங்க. நெக் பகுதி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கிராஸ் வைஸில் வச்சுருக்கேன் சரிங்களா. அதே மாதிரி கிராஸ் வைஸ்லேயே வந்து நீங்களும் வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். சிங்கிள் ஃபுட்லேயே வந்து தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த செயின் ஸ்டிச் வந்து போட்டிருப்பாங்க, அதன் மேலேயே வந்து தையல் போட்டுக்கிட்டோம். அடுத்தது ரைட் சைடு நம்ம லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத்துடைய மேல் பக்கம், லைனிங் கிளாத்தினுடைய நல்ல பக்கம் சேம் டு சேம் வச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம தையல் போட்ட லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதே லைனில் நம்ம மறுபடியும் தையல் போடுறோம் கேன்வாஸ் மேலே. பீட்ஸில் வந்து நீடில் படாமல் கரெக்டாக வந்து தையல் போட்டுக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். கேன்வாஸோடு சேர்த்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். இந்த சைடு 1/2 இன்ச் அல்லது 3/4 இன்ச் இருந்தால் போதுமானது. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இது மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து உள்பக்கம் ஹேர் கட் கொடுத்துக்கலாம். ஏன்னா திருப்புறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். டாப் ஸ்டிச் வந்து போடணும். நெக் பகுதியில் ஹேர் கட் கொடுத்த பார்ட் மட்டும் கொஞ்சம் வந்து வீடியோவில் கட் ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இது மாதிரி டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும். திருப்பும் பொழுது சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், நம்ம அந்த செயின் ஸ்டிச் மேலேயே வந்து மறுபடியும் தையல் போட்டுக்கலாம். சிங்கிள் ஃபுட்டே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பீட்ஸ் வந்து உடையாமல் கவனமாக பார்த்துக்கோங்க. லைனிங் வந்து நெக் பகுதியில் வெளியில் தெரியாத மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி வந்து டாப் ஸ்டிச் போட்டிருக்கோம், இருந்தாலும் வந்து கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், லைனிங்கோட எட்ஜில் நம்ம தையல் போட்டு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிட்டோன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நார்மலாக எப்போவும் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் சரிங்களா. 3rd டாட் வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதான். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்பொழுது பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு பீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, தையலை விட தையல் போடுற இடத்துலேருந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா இது மாதிரி கட்டரில் வந்து லைட்டாக அப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நுணுங்கிடும் சரிங்களா. நுணுங்கினதை லைட்டாக அப்படி தட்டி விட்டீங்க அப்படின்னா கீழே விழுந்துடும். ஆனால் தையல் வந்து நம்மளுக்கு கட் ஆகாது சரிங்களா. இந்த மாதிரி அந்த இடத்துல பீட்ஸை எடுத்துகிட்டு நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம இது மாதிரி ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம். ஸ்லீவில் பார்த்திங்க அப்படின்னா சென்டர் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மார்க் பண்ணியிருப்போம், மறுபடியும் மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் லைனிங் கிளாத்லேயும் சென்டர் மார்க் பண்ணி 2 சென்டரையும் இது போல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருப்போம். அந்த லைனில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் அடித்து திருப்புறதுக்காக. இந்த இடத்துலையும் அதே போல் செயின் ஸ்டிச் வந்து போட்டிருப்பாங்க சரிங்களா. அந்த ஸ்டிச்சஸ் மேலே நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போது லைனிங் வந்து எடுத்து விட்டு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு லைனிங்கை வந்து ஃபுல்லாகவே உள்பக்கமாக தள்ளிவிட்டு நம்ம மறுபடியும் கரெக்டாக அந்த செயின் மேலே ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறோம். சிங்கிள் ஃபுட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், அதே போல் ஸ்லீவ் உடைய கார்னர் எல்லாமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம சிங்கிள் ஃபுட்டு தான் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்லீவ் கார்னர் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு லைனிங்கோட எட்ஜில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அதே போல் உள்பக்கம் வந்து பீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதனால் சுருக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம கரெக்டாக இழுத்து வச்சு லைட்டாக வந்து நகர்த்தி தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா சுருக்கங்கள் வராமல் இருக்க இதுதான் வந்து கரெக்டான மெத்தடு. லைனிங்கோட எட்ஜில் இந்த மாதிரி கார்னர்லேயே தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற மெயின் கிளாத்தை இது போல் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சென்டரில் இது மாதிரி ஹேர்கட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ 2 ஸ்லீவையுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து கரெக்டாக வந்து பீட்ஸ் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவோம். சரியாக தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து டெப்த் எடுக்கணும் இல்லைங்களா, அது சரியான அளவு எவ்வளவு அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். லென்த்து பார்த்திங்க அப்படின்னா சரியான அளவு 10 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் வந்து தையலுக்கான அளவு, அதையும் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த இடத்துல இருந்து நம்ம 3/2 இன்ச் உள்புறமாக மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, லைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க, டார்க்காக மார்க் பண்ண வேண்டாம். மீதம் இருக்கிற எவ்வளவு அளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவு அப்படியே வந்து கீழ்ப்பக்கமாக இருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழ் சைடில் நம்ம வந்து ஆம் ரவுண்டு வந்து மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த அளவு சரியாக இருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் கொஞ்சம் எக்ஸஸாக வந்து நம்ம கட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். லைனிங்கோட எஜ்லேயே கரெக்டாக கட் பண்ணோம் அப்படின்னா சரியானதாக இருக்கும். ஏன்னா லைனிங் வந்து நம்ம சரியாக தான் கட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி செக் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் சரியாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போது டெப்த்து வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. 2 பீஸில் மட்டும் டெப்த் எடுக்கணும் இல்லைங்களா, ஃப்ரண்ட் பீஸ் இது 2ம். ஆக இந்த மாதிரி டபுளாக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸ்லீவை. நெக்ஸ்ட்டு நம்ம டெப்த்து எடுக்க வேண்டிய பகுதியில் இருக்கிற பீட்ஸை மட்டும் கரெக்டாக நுணுக்கி விட்டு தட்டி விட்டுருங்க. நம்மளுக்கு நூல் வந்து கட் ஆகாது, பீட்ஸ் மட்டும் நம்மளுக்கு நுணுங்கும். சரிங்களா, அதை வந்து லைட்டாக அது மாதிரி தட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கிளியர் ஆயிரும். அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கிளியர் ஆயிரும் அந்த கிளாத் வந்து. சரிங்களா, இது மாதிரி லைட்டாக அந்த கட்டரில் நுணுக்கி விட்டு எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தையல் போடணும். இதுவும் வந்து சிங்கிள் ஃபுட்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டெப்த்துக்கு லைட்டாக வந்து கட் பண்ணிக்கிறோம். அதுக்கு உள்புறமாக தான் நம்ம வந்து தையல் போட போகிறோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் அதிகமாக வந்து நம்மளுக்கு பீட்ஸ் வந்து இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம தையல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இது மாதிரி கட்டர் யூஸ் பண்ணி பீட்ஸை வந்து நம்ம நுணுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தையல் போடும் பொழுது ஹேண்ட் ஸ்டிச் வந்து பிரியாமல் இருக்கும். சரிங்களா, நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்த்துருக்கோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.